விருதுநகர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனை ஆதரித்து திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். வணக்கம் விக்னேஷ், மேலும் விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் விஜயபிரபாகரன் அதனை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்லுப்பட்டி பகுதியில் RB உதயகுமார் தலைமையில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதில் விருதுநகர் வேட்பாளர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் கூறுகையில், உங்கள் குறை என் குறை போல், உங்கள் குரல் என் குரல் போல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க செய்வேன். தங்களுக்கு எந்த தேவைகள் என்றாலும் என்னை அணுக வேண்டும் அப்படின்னு கூறி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலமே உள்ள நிலையில் அனைத்து கட்சியினரும் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா கல்லுப்பட்டி, பேரையூர், குன்னத்தூர், தொட்டியப்பட்டி, வன்னிவேலாப்பட்டி, காரைக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் அக்கட்சியினர் தேமுதிக விருதுநகர் தொகுதி வேட்பாளர் விஜயபிரபாகரனை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது RB உதயகுமார் பேசுகையில், ராதிகா சரத்குமார் இன்னும் 15 நாட்களில் ஷூட்டிங்கை முடித்துவிட்டு கிளம்பி விடுவார் என கூறியது என்று பேசினார். அதைத் தொடர்ந்து தமிழக அமைச்சர் PTL பழனி தியாகராஜன் கூறுவது, தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை அதிமுக அரசு ரத்து செய்தது என்று கூறுவது, அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு தான் ரத்து செய்தது என கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.